வணக்கம் நண்பர்களே. சென்ற காணொளியில் ஜேவிபி கமிட்டியுடைய பரிந்துரை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இந்த காணொளியில் நம்ம கேட்கலாம். பொதுவாக தார் கமிஷனுக்கும் ஜேவிபி கமிட்டிக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னென்னா, 2 கமிட்டியுமே மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க வேண்டான்னு தான் பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், தார் கமிஷனில் எப்போவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜேவிபி கமிட்டியில் குறைந்தது ஒரு 10 ஆண்டுகளாவது தேவைப்படும், அதற்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான பரிந்துரைகள் தான் கொடுத்தாங்க. இப்போ வேண்டாம் இந்த பரிந்துரை கொடுத்தங்காட்டி, ஜேவிபி கமிட்டியோடைய அறிக்கையோட பரிந்துரையே இப்போ வேண்டாம் அப்படிங்கிறங்காட்டி சென்னை மாகாணத்தை சார்ந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா? அந்த கமிட்டி என்ன பர்பஸ் அப்படின்னா, ஆந்திர மாநிலம் அமைப்பதற்கான கமிட்டி அது. சரிங்களா? அந்த கமிட்டியோடைய பேரே பிரிவினை கமிட்டி, பேட்ரிஷன் கமிட்டின்னு பேர். இந்த பிரிவினை கமிட்டியோட முக்கியமான நோக்கமே, ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டால் எவ்வாறு தலைநகரங்கள் செயல்படணும், அது மட்டும் இல்லை நிர்வாகத்துறை எப்படி இருக்கணும், நிதி பங்கீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பேசுறதுக்கு தான் அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஒரு மாநிலம் 2ஆக பிரிக்கப்படுகிறதுனா, அந்த 2ஆக பிரிக்கப்படுற மாநிலங்களுக்கு நிதி பங்கீடு எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் பேசுவாங்க. தலைநகரம் எதுவாக இருக்கணுங்கிறதையும் பேசுவாங்க. நீதித்துறை எப்படி இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணுங்கிறதையும் பேசுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது தான். இந்த ஜேவிபி கமிட்டியோட பரிந்துரை கொடுத்தங்காட்டி, இதை காரணமாக வைத்துக்கொண்டே சென்னை மாகாணத்தை சார்ந்த தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிரிவினை கமிட்டின்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த கமிட்டியில் ஆந்திரா சார்பாக பிரகாசம், சஞ்சீவ் ரெட்டி போன்றோர்லாம் இடம் பெற்றிருக்காங்க. பிற பகுதியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி பக்தவச்சலம், டிடி கிருஷ்ணமாச்சாரி, மாதவ் மேனன் போன்றவர்கள்லாம் பிற பகுதி சார்பாக அந்த கமிட்டியில் இடம் பெற்றிருக்காங்க. சரிங்களா? இந்த கமிட்டியெல்லாம் சேர்ந்து விவாதம் பண்ணியிருக்காங்க. ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டால் தலைநகரம் எது, நிதி பங்கீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விவாதங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டியோட தலைவர் யாருன்னா, அப்போ சென்னை மாகாண முதல்வராக இருந்த குமாரசாமி ராஜா. சரிங்களா? இந்த குமாரசாமி ராஜா அவர்கள் தான் இந்த கமிட்டியோட தலைவராக இருந்திருக்காங்க. இந்த கமிட்டி என்னாச்சு அப்படின்னா, இந்த நிதி பங்கீடு, தலைநகரங்கள் பற்றி விவாதங்கள்லாம் வரும்போது இந்த கமிட்டிக்குள்ளே ஒற்றுமை இல்லை. சரிங்களா? 2 பக்கமுமே ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் நடந்திருக்காங்க. அதனால் என்னாச்சுன்னா, இந்த கமிட்டி முழுக்க முழுக்க தோல்வியில் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த கமிட்டியோடைய சண்டை ஏற்கனவே பயத்தில் இருந்த மத்திய அரசுக்கு சாதகமாக போயிடுச்சு. சரிங்களா? மத்திய அரசு என்ன நினச்சிருந்துச்சுன்னா, மொழிவாரி மாகாணங்கள் அமைக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த பிரிவினை கமிட்டிகளிடமிருந்தும் ஒற்றுமையான விஷயங்கள் இல்லாதங்காட்டி, இதையவே காரணமாக காட்டி, கருத்து வேறுபாட்டையே காரணமாக காட்டி ஈஸியாக இந்த கோரிக்கையை அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அதாவது மொழிமாறி மாநிலங்கள் அமைக்கப்படணுங்கிற கோரிக்கையை ஈஸியாக நிராகரிச்சிட்டாங்க. இந்த டைமில் தான் என்னாச்சு அப்படின்னா, சுவாமி சீதாராம் அப்படிங்கிறவர் இந்த ஆந்திர மாநிலத்தை சென்னை மாகாணத்துலேருந்து பிரிக்கணும் அப்படின்னு உண்ணாவிரதத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். சரிங்களா? இந்த சுவாமி சீதாராம்ங்கிறவர் ஒரு காந்தியவாதி. இவர் ஆந்திரா மாநிலத்தை சார்ந்தவர். சரிங்களா? இவர் ஆந்திரா மாநிலம் பிரிக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? மத்திய அரசு 35 நாட்கள் ஆகியும் பெருசாக இவரோட கோரிக்கைக்கு செவி சாய்க்கலை. இருந்தாலும் சுவாமி வினோபா அவர்கள், ஆச்சாரியா வினோபா அவர்கள் இந்த சுவாமி சீதாராமிடம் போய் 35வது நாட்களில் நீங்கள் உண்ணாவிரதத்தை கைவிட்டுருங்க, இந்த கோரிக்கையை பற்றி நம்ம மறுபரிசீலனை செய்யலாம், இதை நடைமுறைப்படுத்த சாத்தியங்கள் எவ்வாறு இருக்குது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசை மாற்றி உண்ணாவிரதத்தை முடுக்கி வச்சிட்டார். சரிங்களா? முக்கியமான விஷயம், ஆந்திர மாநிலத்திற்காக முதலில் உண்ணாவிரதம் இருந்தவர் சுவாமி சீதாராம் என்கின்றவர் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் 2ஆவதாக ஒருத்தர் தான் உண்ணாவிரதமாக இருந்தார். அவர் பேர் தான் பார்த்திங்கன்னா பொட்டி ஸ்ரீராமுலு. சரிங்களா? இவரை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ இந்த உண்ணாவிரதம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ ஆந்திர மக்களுக்கு கமிட்டியிலையும் சரியான முடிவுகள் கிடைக்கல, மத்திய அரசிடமிருந்தும் சரியான ஒரு கோரிக்கை நிறைவேற்ற மாதிரியான நிலைமை இல்லை. உண்ணாவிரதம் இருந்தாலும் இந்த உண்ணாவிரதத்தையும் அந்த சுவாமி சீதாராம் என்பவர்
நிறுத்திவிட்டார். எல்லாமே பார்த்திங்கன்னா ஆந்திர மக்களுக்கு ஒரு கோவத்தை உருவாக்கிருச்சு. இவங்க வந்து ஆந்திர மாநிலத்தை பிரித்து தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகிருச்சு. இது எல்லாம் வந்து எப்போ பிரதிபலிச்சுன்னா 1952 நடந்த பொது தேர்தலில் இது பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? நமக்கு நல்லா தெரியும், நம்ம நாட்டோடைய முதல் தேர்தல் 1951, 52 நடந்தது. அந்த தேர்தலில் சென்னை மாகாணத்தில் யார் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா, சென்னை மாகாணத்தில் பெருவாரியான இடங்கள் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆந்திர பகுதிகளில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பெரும்பான்மையான இடங்கள் வெற்றி பெறல. சரிங்களா? அவர் பல இடங்களில் தோல்வி பெற்றிருக்காங்க. முக்கியமாக காங்கிரஸ் தலைவராக இருந்த ஆந்திர மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவர்களாக இருந்த சஞ்சீவ் ரெட்டி, கோபால ரெட்டி போன்ற முக்கியமான தலைவர்களே தோற்றுட்டாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஆந்திர மக்கள் வந்து காங்கிரஸ் கட்சியிடம் வந்து ஜெயிக்கல, அவங்களெல்லாம் தோற்கடிச்சிருக்காங்க பெருவாரியான இடங்களில். எந்த மாதிரி இடங்கள்னா 140 இடங்களில் 43 இடங்கள் தான் பெற்றிருக்காங்க. சரிங்களா? ஆந்திர மாநிலங்களில் மொத்தம் வந்து சென்னை மாகாணத்துக்கு 375 இடங்கள், அதில் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா 152 இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கு. சரிங்களா? அதில் முக்கியமான தோல்வி இந்த ஆந்திர மாநிலங்கள் பகுதிகளில் தான் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் ராஜாஜி தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி, மைனாரிட்டி ஆட்சி வந்து அப்போ சென்னை மாகாணத்தில் அமைச்சிட்டாங்க. ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் கட்சி மைனாரிட்டி ஆட்சி வந்து சென்னை மாகாணத்தில் அமைச்சிட்டாங்க. இருந்தாலும் இது ஆந்திர மக்களில் பெருவாரியானவர்கள் வெற்றி பெறல. ஜெயித்த கட்சியில் இருக்கிற முக்கியமான இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே ஆந்திர மாநிலத்திலேருந்து வந்தவங்களாம் இல்லை, கம்மியான எண்ணிக்கையில் தான் ஆந்திர மாநிலத்தில் வந்திருக்காங்க. ஸோ இதுவே நமக்கு தெரியுது, ஆந்திர மாநில மக்கள் வந்து தேர்தல் மூலிமா தன் கோபத்தை வந்து வெளிப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. சரி, ராஜாஜி வந்து சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்து இந்த ஆந்திர மாநில கோரிக்கைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார், அவருடைய நடவடிக்கையினால் என்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத அடுத்த காணொளியில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.